நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரப்பா. நீர் நடுவராக இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அசைவாடி கிரியை செய்வீராக. ஆவியானவருடைய கருத்தில் இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னும் முன்னால் உள்ள நாற்காலிகள் நிரம்பலை, பின்னால் உள்ளவங்க தயவுசெய்து முன்னால் வந்து உட்காருங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்புக்குரிய பிள்ளை ஆட்லின் லாய்ஸ் ஜெபோரா இப்பொழுது முன்னாலே கொண்டு வருவாங்க. அதனால் கைத்தட்டி பிள்ளையை வரவேற்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். இந்த சேர் எடு, இந்த சேர் எடுத்து அப்படி போடு. எடுறா, இதை தமிழ் தெரியாது அப்படி போடு, ஓரம் போடு. எதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிங்க? சீக்கிரம் வாங்க, ஆல்ரெடி லேட். எல்லாம் கை தட்டி வரவேற்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Welcome, welcome. ஸ்தோத்திரம். சரி, காட் பிளஸ். கொஞ்ச நேரம் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜோனா அவர்கள் வந்து நம்மை பாடல் ஆராதனைக்குள்ளே நடத்துவார்கள். கர்த்தருடைய நாமத்தை நம்ம இணைந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமாக ஒரு தடவை நல்ல சத்தமாக சொல்லலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இதுவரையிலும் நம்மை நடத்தின எபனேசர் நம்முடைய பிள்ளையை இந்த ஓராண்டு காலம் சுகபத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகளும் எத்தனை சூழ்நிலைகள் பெற்றோருக்கு வந்தாலும் அவர்களை ஆண்டவர் ஜெயமாய் நடத்தியிருக்கிறார். அதுக்காக எல்லோரும் அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவருக்காக நன்றி செலுத்தலாமா? பாஸ்டர் செபலனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருக்கு தந்த மனைவிக்காக, அவருடைய பிள்ளைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஐயா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஐயா. ஏசையா உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏசையா நல்லவரே. எல்லாரும் சொல்லாமா? வல்லவரே. இன்னொரு முறை நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, வல்லவரே. ஆராதனை, ஆராதனை ஏசையா, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நீர் செய்த நன்மைகள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நீ செய்த நன்மைகள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே,
அன்பை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் நடுவே வருவீராக. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்தில் என்ன சத்தம் உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. என்ன சத்தம் உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. நான் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஓராண்டு காலம் நம்முடைய பிள்ளையை எல்லா ஆபத்துகளுக்கும் சத்ருவின் எல்லா சதி திட்டங்களுக்கும் பாதுகாத்து கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை தன்னுடைய பிள்ளையின் வழியாய் வெளிப்படுத்துகிறதற்கு பாதுகாத்து இந்த ஓராண்டு நடத்தினதற்கு நாம் கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாம் கைகளை தட்டி சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. எல்லாம் கை தட்டலாமா? என் கண்மலையானவரே, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லமா? என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஏசப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து சொல்லமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. நீங்க சொல்லுங்களேன் சத்தமா. உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. சொல்லலாமா? ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் ரெண்டு கைகள் அசைத்து சொல்லலாமா? எல்லாம் ரெண்டு கைகள் அசைத்து சொல்லலாம். நல்லா அசைத்து சொல்லலாமா? உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. இந்த ஓராண்டு காலம் எங்கள் பிள்ளை நடத்தினவரே, பாதுகாத்தவரே, பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. சொல்லாமா? நன்றி நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு
உமக்கு நன்றி இயேசுவே இயேசுவே சொல்லமா இயேசுவே இயேசுவே நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நன்றி அப்பா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே தேங்க்யூ அப்பா பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆராதனை உமக்கே நல்ல கைகளை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா 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 கர்த்தர் நல்லவர் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாப்பா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் இதை சொல்ல தான் நமக்கு என்ன புரியும்னு கேட்டீங்கன்னா அவர் நல்லவர்னே நமக்கு புரிய வரும் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் சொல்லிட்டே இருந்துங்களே ஒரு 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 2-3 தடவை சொல்லலாமா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா இம்மட்டும் என்னை நடத்தினீர் இம்மட்டும் என்னை தாங்கினீர் எந்த இயேசு நல்லவரே எனக்கென்றுமே போதுமானவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் இதுவரையிலும் நம்மையும் நம்முடைய பிள்ளையை நடத்தி இருக்கிறார் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த தெரிஞ்ச ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போறோம் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம் ஹல்லேலூயா நன்றி சொல்லலாமா எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆயத்தமாக்குறீங்க நன்றி சொல்ல ஆயத்தமாக்குறவங்களா ஒரு நிமிடம் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம் ஹல்லேலூயா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஆட்லின்காக தேங்க்யூ ஆண்டவரே உமக்கு நன்றி கொஞ்ச நேரம் இருக்கிற இடத்துல எல்லாரும் நன்றி சொல்லலாமா கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க அப்பாவை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் எவ்வளவு கிருபையாய் கருபோல நம்முடைய பிள்ளையை பாதுகாத்திருக்கிறார் நன்றி மாத்திரம் ஒரு நிமிடம் எல்லாரும் சேர்ந்து நன்றி மாத்திரம் சொல்லலாம் ஹல்லேலூயா நன்றி ஐயா 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 தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா சொல்லுங்க நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒரு கருப்போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கருப்போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே நன்றி நன்றி நன்றி
ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வை நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வை நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லப்பா. சொல்லலாமா? உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? எங்க பிள்ளைய சுமந்தவரே, என் நினைவா இருப்பவரே. இன்னொரு முறை எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீங்களேப்பா, சுமந்தீரே நன்றி. இன்னொரு தடவை நல்ல சத்தமா நன்றி, நன்றி, நன்றி. கருபோல காத்தீரே, கருபோல காத்தீரே நன்றி, 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 நன்றி. எல்லாம் நன்றி சொல்லலாமா? இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருபோல காத்தீங்களப்பா, காத்தீரே நன்றி. எல்லா ரெண்டு கைகளை பாப்பாவுக்கு நேரா உயர்த்தலாமா? பாப்பாவை ஆசீர்வதிக்கலாம். ஆண்டவரே, உங்க கருபோல எங்க பிள்ளைய நீங்க பாதுகாத்திருக்கிறீங்களே, இதயத்துல வச்சு பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. கர்த்தர் எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுது. The Lord is mindful of us என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் ஆண்டவர் பிள்ளையை தன்னுடைய சிந்தனையிலே நினைத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சிந்தனை முழுவதும் நம்முடைய பிள்ளையை ஆண்டவர் நிறைச்சு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிள்ளைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஓராண்டு காலம் எங்க பிள்ளைய பாதுகாத்து நடத்தி வந்தீங்களே, உங்களுக்கு மகிமை செலுத்துறேன் ஏசப்பா, உங்களுக்கு மகிமை செலுத்துறேன் ஏசப்பான்னு சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு மகிமை செலுத்துறேன் ஏசப்பா, உங்களுக்கு மகிமை செலுத்துற ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீங்களே, சுமந்தீரே நன்றி, நன்றி அப்பா, நன்றி. கருபோல காத்தீரே, காத்தீரே நன்றி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சொல்லாமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். தண்ணீரை கடந்தேன்,
ஒருத்தர் கைகளை தட்டி பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனை நிறைவு செய்யலாமா? ஹalleluya, thank you அப்பா, இதுவரை நடத்தி. அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஹalleluya, thank you அப்பா. நல்ல கை தட்டலாமா? thank you அப்பா. நல்ல எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஒரே ஒரு கை தட்டி ஆட்லின்ஸ்க்காக எல்லாரும் கைகளை தட்டி சொல்லலாமா? thank you அப்பா, thank you ஜீசஸ். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து. தெரிஞ்சவங்க பாடுங்க. நன்றீரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். எல்லாம் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்க பாப்பா எல்லாருமா. உயர்த்திடுவே, உயர்த்திடுவோம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இன்னொரு முறை. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி சொல்லுங்க பாப்பா எல்லாருமா கடைசியாய் எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லலாமா? கடைசியா எல்லா கைகளை உயர்த்தி உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆண்டவரே, ஆட்லினுக்காக உமக்கு நன்றி சொல்றேன் சப்பா. பாஸ்டர் ஷெபுக்காக ஒரு குடும்பத்துக்காக நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கரங்களை ஒரு முறையாய் தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நின்று கொண்டிருப்போம். நம்முடைய மத்தியில் இருக்கிற அன்புக்குரிய பாஸ்டர் எஹூத் டேனியல் பாஸ்கர் தாசன் அவர்கள் முன்னால் வந்து ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கேட்கிறோம். ஜெபித்த பிற்பாடு நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, Lord, today I pray for Kingsley and Cynthia, Lord. Appa, thank you for giving us a reason to celebrate. Thank you for giving us a beautiful baby girl, Adeline, Lord. Appa, I pray that you will give Kingsley and Cynthia the wisdom to train up this child the way she should grow, Lord. Adhe madri ஆண்டவரே, I pray for Adeline. I thank you for giving us one of the few first milestones in her life, Lord. அப்பா, எங்களுக்கு we know, நம்பிக்கையோடு நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே, we know that you have a plan in her life, we know that you have a purpose for her, and we know that you know everything that is going to happen in her life, Lord. அந்த ஒரு நம்பிக்கையில், அந்த சந்தோஷத்தில், Lord, we have again coming here to your feet. உங்களோட காலில் வந்து ஆண்டவரே, we thank you again for this wonderful time, Lord. நன்றி ஆண்டவரே. இயேசு மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அமர்ந்து கொள்வோம்.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறையாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவார். இப்பொழுதும் அன்புக்குரிய பாஸ்டர் கிங்ஸ்லி அவருடைய குடும்பத்தார் முன்னால் வந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக சாட்சியாய் சில வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர்களை சாட்சியாக நிறுத்தின என்னுடைய தேவாதி தேவனை இருதயத்தின் ஆழ்த்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஒரு நல்ல நாளை தந்ததற்காய் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். ஒரு ஆண்டு காலம் எங்கள் அன்பு பிள்ளையை கர்த்தர் தான் எங்களுக்கு பிள்ளையை வளர்த்து கொடுத்தார். நாங்கள் உலக பிரகாரமாக ஒரு பேரண்ட்ஸ் இருந்தாலும் கர்த்தரே எங்களுக்கு சரியான கைடாக இருந்து, எங்களுடைய பேரண்ட்ஸ் எங்களுக்கு சரியான கைடாக இருந்து அவரே எங்களுக்கு பிள்ளையை வளர்த்து தரும்படியான வளர்க்கும்படியாக கிருபைகள் எங்களுக்கு தந்தார். அவரே எங்களுக்கு வளர்த்து கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த தீங்கும் அணுகாதபடி இந்த ஒரு ஆண்டு காலம் கர்த்தர் பிள்ளையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதமாய் நடத்தி வந்த எல்லா தயவுகளுக்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக அவரை சேவிக்கும், அது ஆண்டவருடைய சந்ததி என்று. அதே போல் அட்லினோட ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா எல்லாருமே பாஸ்டர்ஸ். ஆண்டோட கிருபைனால அவரோட ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை நாளில் நிறுத்திருக்கிறார். அந்த மாதிரி உண்மையை சொல்லணும்னா நாங்கள் 2 பேரும் மட்டும் இந்த பிள்ளையை வளர்க்கல, அங்கே 5 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையை வளர்த்துருக்குறோம். ஆண்டவரோட கிருபையின்படி எனக்கு நல்ல இன்லாஸையும் மதர், அம்மா, அப்பா எல்லாருமே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதற்காக உண்மையாலுமே கிரேட்ஃபுல் டு காட். ஆட்லினை விஷ் பண்ணி ஆட்லினை நேசித்து எங்களை நேசித்து வந்திருக்க ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். கரங்களை தட்டி ஆண்டவர் மட்டும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நடத்துவார். இப்பொழுதும் ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிற எம்பிஎஸ் சபையினுடைய போதகர் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். தொடர்ந்து வாழ்த்து செய்தியை நாம் கேட்கலாம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்கு சொத்துகிறோம். நல்ல அருமையான ஜெப ஆராத வேலைக்கு என்னன்னு சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அருமையான பாஸ்டர் கிங்ஸ்லும் சிந்தியா இவள் கொடுத்த நல்ல அருமையான குழந்தைக்கு என்ன சொல்லுகிறோம். ஓராண்டு கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரே, கொடானு கொடி சோத்திரம்ப்பா. பிள்ளை மீது நம்முடைய கிருபையின் கரம் எப்போது நடத்தி வர தெய்வீக சோத்திரம். 2 வீட்டாரும் உங்களுக்கு கருத்து வைக்கிறேன். 2 வீட்டாருடைய தாத்தா பாட்டிகள் ஆண்டு உறவினர்கள் எல்லாரும் உங்களுக்கு கருத்து வைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் விசேஷமான சிறப்பான செய்தி கொண்டு வந்திருக்கிற தெய்வதாசனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகையில் கொண்டு வந்த தேவதாசர்களுக்கும் கத்துடி பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானுடைய பிரசன்னம் நம்மத்தில் இருப்பதாக, தொடர்ந்து நம்முடைய கிருபையின் கரம் கூட நடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க. ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி நம்முடைய மத்தியிலே அன்புக்குரிய தலைமை போதகர் ஃபெய்த் ஏசியினுடைய தலைமை போதகராக இருக்கிற அன்புக்குரிய பாஸ்டர் விசுவாசம் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறீங்க? அல்லேலூயா. நான் ஃபோனில் தான் கூப்பிட்டேன், நேரில் போய் கூப்பிட முடியலை என்னுடைய சூழ்நிலைகளின் நிமித்தம். ஆனாலும் அன்போடு நம்முடைய அழைப்பை ஏற்று நாளில் குடும்பமாய் வந்திருக்கிற அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்க. இப்பொழுதும் நம்முடைய தலைமை போதகர்கள் ஒரு சின்ன வாழ்த்து செய்தி கொண்டு வருவார். விசேஷ செய்தியை நம்முடைய ஜூனியர் பாஸ்டராக இருக்கிற பாஸ்டர் பென்னி விசுவாசம் அவர்கள் கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி நம்முடைய தலைமை போதகர்களை வரவேற்போம். இயேசுவின் நாம் மகிமைப்படுவதாக. இங்கு வந்து அமர்ந்தவுடனே எனக்கு எந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கிறோம் என்று கொஞ்சம் குழப்பமாயிருச்சு. ஏனென்றால் நாம் பேபி ஷவரில் வந்திருக்கிறோமா, அல்லது குழந்தை பிரதிஷ்டையிலே வந்திருக்கிறோமா, அல்லது பிறந்த குழந்தைக்கு 1 வருஷமாகி அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்திருக்குமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏனென்றால் 1 வருடத்துக்குள்ளாக 3 முறை இந்த ஆர்டினக்கு நான் கூட்டு வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய விழாக்கள் எடுத்துக்கொண்டே இருங்கள். நாங்கள் அப்போ தான் இங்கே அடிக்கடி வர முடியும். சும்மா நடுவில் வர முடியல. நாம் எல்லாம் ஒன்றா பார்க்க முடியும். அநேக முகங்களை நான் இன்றைக்கு தான் பார்க்க முடியுது.
அதனால் அடிக்கடி ஃபங்க்ஷன்ஸ் வைங்க பாஸ்டர். வந்து கொண்டிருக்க வாழ்த்துக்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் கர்த்தரால் அருளப்படுகிற ஈவு என்று சங்கீதம் 127:4 வாசிக்கிறோம். அதாவதாக செபுவருடைய தம்பதிகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்ட். வேறு எதுவும் இருக்க முடியாது உலகத்தில். இதுதான் ப்ரெஷியஸ் கிஃப்ட் அன்பானவர்களாகவே. ஒரு கிஃப்டை நாம் கர்த்தரிடத்தை பெற்றுக்கொள்வோம். பொதுவாக உலக பிரகாரமாக ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு கிஃப்டை கொடுப்போம் என்றால் அதை நாம் பராமரிப்போம் அல்லவா? அதுபோல் உங்களுக்கு கிடைத்த கிஃப்டை நீங்கள் நன்றாக பராமரிக்க வேண்டும். எனக்கு என்னுடைய 50வது பிறந்த நாளில் ஒரு அருமையான ஒரு சகோதரர் வந்து ஒரு பேக் ஒன்றை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணினார். அந்த பேக் எனக்கு ஒன்றும் தெரியல, வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த பேக்குடைய சிம்பிளை பார்த்து தான் தெரியுது அது மான்பிளாங்க் பேக்குன்னு தெரியுது. அது பார்த்தா விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா விலையாம். அந்த பேக்கை நான் யூஸே பண்ணுறதில்ல. ஏன்னா உள்ளே வச்சுருக்க பொருட்களுடைய விலை மதிப்பை விட அந்த பேக்கை எவனா தூக்கிட்டு போகிறான்னு அது பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வைக்க வேண்டியது. அதனால் அந்த பேக்கை வீட்டால் கவர் பண்ணி வீட்டிலே வச்சுட்டேன் பத்திரமா. கொண்டு வர்றதுக்கு ஒரு பேக், யூஸ் பண்ணுற வேறு பேக் வீட்டில் கொடுத்த ஞாபகத்தை வச்சுருக்கோம். அதுபோல் ப்ரெஷியஸ் கிஃப்டை தேவன் மகனுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ப்ரெஷியஸ் கிஃப்டை நீங்கள் எப்படி வளர்க்கப் போகிறீர்கள் என்பதாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நன்றாக வளர்ப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆசீர்வதிப்பாராக. பிப்ளிக்கல் வேல்யூஸ், வேதாகம கோட்பாட்டின்படி பிள்ளைகளை வளர்க்கும்படி கேட்டுக்கொள்வதற்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உலக பிரகாரமாக பிள்ளை வளர்ப்பது எப்படி நீங்கள் ஜிபிடியில் போட்டு நிறைய காரியங்கள் கொண்டு வரும். ஆனால் அதன் பிரகாரமாக வளர்ப்பது தேவன் விரும்பவில்லை. வேதத்தின் பிரகாரமாக பிப்ளிக்கல் வேல்யூஸ் அதை பிள்ளைகள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க கேட்டுக்கொள்கிறேன். அப்போது வேதத்தின் பிரகாரமாக வென்றால் பிரம்பை கையாடாதவன். அப்போது அது பிரம்பு தான் கையாடுனது அடிக்க சொல்லலை, பிரம்பை கையாடினா போதும். நான் என் பிள்ளைகளை, என் மகன் பேசுவார், அவர் சொல்லுவார், நான் என் பிள்ளைகளை 2 பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை இதுவரைக்கும் நான் ஒரு நாளும் அடித்ததில்லை. ஆனால் வேதத்தின் வளர்க்கும்படியாக ஒரு பெரிய ஒரு பெரும்பூண்டி வாங்கி வச்சுருப்பேன். டேடி பெரம்பெடுத்துருவேன் சொல்லியே பிள்ளைங்க வளர்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எடுத்து நான் பிள்ளைகளே அடித்ததே கிடையாதுன்னு சாட்சி கொடு, என் பிள்ளைகளும் சாட்சி கொடுப்பார்கள் பானவர்களே. ஆசீர்வதிப்பார். ஆகவே வேதம் சொல்கிறவருடைய பிள்ளை வளர்க்கும்படி கேட்டுக்கொள்ளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2வதாக இந்த பிள்ளைகளே தேவனுடைய பாதுகாப்பு காணப்படும்படியாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசேஷமாக அவருடைய பாதுகாப்பு பிள்ளைகள் அவசியமாக காணப்படுகிறது. நம்மை வழிகளெல்லாம் காக்கும்படிக்கு கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சங்கீதம் 91:11 வாசிக்கிறது போல தேவனுடைய பாதுகாப்பு இந்த மகளிலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. பெற்றோர் பிள்ளைக்காக அதிகமாக இருவரும் தினமும் இரவிலே நீங்கள் ஜெபித்து பிள்ளையின் தலையிலே கை வைத்து ஜெபிக்கும்படியே கேட்டுக்கொள்வேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. அவருடைய வாழ்நாளை நாங்கள் திட்டமிடுவது விட நீர் பெட்டராக திட்டமிடு சுவாசிக்க நீ திட்டமிட்டு நடத்துவதாக என்று பிள்ளைக்காக ஜெபிக்கும்படியே கேட்டுக்கொள்வேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 3வதாக பிள்ளைக்குள்ளாக தேவனுடைய திட்டம், காட்ஸ் பர்பஸ் நிறைவேறும்படியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 29:11 வாசிக்கும் பொழுது தேவனுடைய திட்டங்கள் வைத்திருக்கிறார். பாருங்கள், எரேமியா பிறந்த பொழுதே அவர் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றினதாக பார்க்குறோம். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதாக இந்த ஜெபியுங்கள். உண்மையாகவே கற்றுக் கொடுத்த கிஃப்டை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பாதுகாப்பு இருப்பதாக, அவருடைய திட்டம் நிறைவேறுவதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நடத்துவராக. பிள்ளை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவராக. God bless you. Praise the Lord. தேங்க்யூ பாஸ்டர். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பீட்டர் அவர்கள் முன்னால் வந்து தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நாம் ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சியோடு கூடி வர பண்ணின இந்த வேளையில் ஆண்டவர் பிரயோஜனமானதை எங்களுக்கு கற்றுத்தருகிற நல்ல தகப்பன், இந்த இடம் முழுவதும் நம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிற அப்படியே ஆத்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தாசனை உடைய கரத்தில் எடுத்து கூடி வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தையும், அருமையான இந்த பிள்ளையை பெற்றெடுத்த ஊழியர்களுக்கும், ஆண்டவர் அருமையான பாஸ்டர் பெர்னாவுடைய குடும்பத்திற்கும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமான வார்த்தைகளை தாரும். அதை கேட்க ஒருமுகப்பட்ட சிந்தையை ஒவ்வொருக்கும் தாரும். இந்த வார்த்தைகளை கேட்டு இறுதியமாக பலகையில் பதித்து கொண்டு அதை அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக இருக்கிறோம். பல்லாவரம் ஃபெய்த் ஏசிய சபையிலே அசோசியேட் பாஸ்டராக இருக்கிற அன்புக்குரிய பாஸ்டர் பென்னி விசுவாசம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி வரவேற்பு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த நாளில் இங்கே எனக்கு பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. முதலாவதாக மகள் ஆர்லின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அருமையான பெற்றோருக்கும் இந்த ஒரு வருட காலம் அருமையான பிள்ளையை தேவன் வளர்க்க கிருபை செய்திருக்கிறார். அதற்காய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெவ்வேறு கூட்டங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்குன்னு ஜனங்க வருகிற கூட்டம் ஒன்று இருக்குது. இது அந்த மாதிரியான கூட்டம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் எல்லாவற்றிலையும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மையமாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வே ஆஃப் லைஃப், வாக் ஆஃப் லைஃப், எல்லா வாழ்க்கையின் நடைமுறையிலையும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை நடத்துகிறதாய் காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ இன்றைக்கும் சுருக்கமாக ஒரு காரியத்தை தியானித்து நாம் கடன் செல்ல போகிறோம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நீதிமொழிகள் 22:6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:6. நம்முடைய ஆமென். சூப்பர் வசனம் வந்திருக்கு. நம்ம பார்க்கிறோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இங்கிலீஷில் நம்ம பார்க்கும்பொழுது, ட்ரெயின் அப் அ சைல்ட் இன் த வே ஹீ ஷுட் கோ அண்ட் வென் ஹீ இஸ் ஓல்ட் ஹீ வில் நாட் டிபார்ட் ஃப்ரம் இட். ஆமென். ஸோ ஐ வாண்ட் டு டேக் ஒன் வேர்ட். இதுலேருந்து ஒரே ஒரு வார்த்தையை நான் எடுக்க விரும்புகிறேன். சரிங்களா? ட்ரெயின் அப் என்கின்ற அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். தமிழில் பார்க்கும்போது அவனை நடத்து என்று இந்த வசனம் சொல்வது. ஒரு பயிற்சியை கொடுத்து, ஒரு ஆயத்தத்தை கொடுத்து அவர்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்குது. சரிங்களா? ஸோ பாஸ்டர் செபு அண்ட் சிந்தியா, எப்படி நீங்கள் நடத்தி இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி ஞானத்தோடு நீங்கள் நடத்திருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே நடத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. மெனி டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங், அநேக பயிற்சி முறைகள் காணப்படுகிறது. நிறையா வீடியோ பார்த்துருக்கிறீங்களா? பேரண்டிங் வீடியோ. இந்த காலத்தில் இருக்கிற சந்ததி விசேஷமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் எத்தனை நிறையா வீட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் யூடியூப் பார்த்து சமைக்கிறீங்களோ, அநேக பெற்றோர் யூடியூப்பை பார்த்து பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. நிறையா புக்ஸ் இருக்குது, அநேக புத்தகங்கள் காணப்படுகிறது, அநேக யூடியூப் வீடியோஸ், அநேக காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்மை ஒரு சில வழிகளிலே பிள்ளைகளை நடத்த, அவர்களை ட்ரெயின் பண்ண நமக்கு சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு சாட்சியை பாஸ்டர் சொன்னாங்க, அப்பா பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகளை இது வரைக்கும் நான் அடித்ததே இல்லைன்னு சொன்னாங்க. நான் அதற்கு ஆமேன் என்று சொல்லுகிறேன். சரிங்களா? ஏன்னா சொல்கிறது அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பிள்ளைங்க கிட்ட கேட்டால், நான் வேறு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் போயிருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், நான் என்னுடைய பிள்ளைகளை அடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பிரதர் சொன்னார். 3 பிள்ளைங்க முன்னாடி வந்து அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன, இவர் பரவாயில்ல மேலே இருந்து நல்லா சொல்லிடுறாரு, ஆனால் அதை செஞ்சாரா இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? பிள்ளைங்க. ஆனால் நான் சாட்சியாக சொல்கிறேன், நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும், இனிமேல் அடிக்க மாட்டாருன்னு தெரியும், பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னை அடிச்சு இல்லை, தேவனுடைய வழியில் என்னோட பெற்றோரை வளர்த்துருக்கேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்ரிஷியேட் பண்ணிடலாம், கரங்களை தட்டி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு சாட்சியாக அது இருக்குது. சரிங்களா? இன்றைக்கும் இந்த ட்ரெயின் அப் என்கின்ற அந்த வார்த்தை, நடத்து என்கின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா, டு டெடிகேட்,
முழுமையாய் தேவனிடத்தில் அர்ப்பணித்து அவருடைய வழியை நடத்துகிறது என்கின்ற அர்த்தம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் I want to give you 3 trainings. சரிங்களா? 3 ட்ரெயின் அப் எப்படி செய்யணும் என்கிறத குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். உபாகமம் 6 மற்றும் 7வது வசனங்கள். 7வது வசனம். அவைகளை குறித்து பேசி. ஃபர்ஸ்ட், ட்ரெயின் அப் தெம் வித் யோர் வேர்ட்ஸ். உங்களுடைய வார்த்தைகளின் மூலம் அப்படி நீங்கள் நடத்த வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரெயின் வித் யோர் வேர்ட்ஸ். வார்த்தைகளின் மூலம் நடத்தணும்னா கத்துகிற அனுபவம் மாத்திரம் இல்லை, அவர்களிடத்தில் காரியங்களை குறித்து பேசுகிற அனுபவம் என்று வசனம் சொல்லி. இந்த நம்ம வாசித்த வசனத்திலையும், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் எப்போ என்ன பண்ண போதெல்லாம், உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும். உட்கார்ந்து இருக்கும் போதும், படுத்துக்கும் போதும், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோறு சாப்பிடும் போதும், குடும்பமாக உட்காந்து டிவி பார்க்கும் போதும், எல்லா காரியங்களும் அதுதான் வேதம் சொல்லி வருது. நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் என்ன பண்ணணும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. தேவனுடைய வார்த்தைகளை குறித்து மகளிடத்தில் பேசி, தேவனுடைய வார்த்தையில், உங்களுடைய வார்த்தையில் மகளை நீங்கள் நடத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இதில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, வார்த்தையில் நடக்கிறது, வார்த்தையை அவங்க இடத்துல பேசுகிறது மாத்திரம் இல்லை, ஜீவனுள்ள வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை மகளுடைய வாழ்க்கையில் பேசி மகளை நடத்த வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஸோ பெற்றோருக்கு தேவனுடைய வார்த்தையின்படி மகளிடத்தில் பேசணும்னா என்ன தெரியுமா, தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கணும், நமக்குள்ளே இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கணும், நம்முடைய பாக்கெட்டில், ஃபோனில் இல்லை, நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது அவசியமாய் அது காணப்படுகிறது. என்னுடைய சிறிய வயதில் நான் முதலாய் நான் 2.5-3 வயசு இருக்கும்பொழுது மனப்பாடம் பண்ணின சங்கீதம் 23 எனக்கு ஞாபகம் இருக்குது. சரிங்களா? எத்தனை பேர் 23ஆம் சங்கீதம் மனப்பாடம் செஞ்சுருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இப்போ சொல்ல போகிறதில்ல, பயப்படாதீங்க, நல்லா தைரியமாக கைகள். நம்ம எல்லாருமே அந்த வசனத்தையும் நான் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண சூழ்நிலை என்ன தெரியுமா, வீட்டில் ஏதோ நான் 3 வயசில் எனக்கு என்ன, நான் இன்றைக்கு வசனத்தை மனப்பாடம் பண்ண போகிறேன், நான் 3 வயசு குழந்தை யோசிக்குமா? இல்லை. என்னாச்சு, எங்களுடைய சபையில் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், பாஸ்டர் கோபால் என்று ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. அவர்கள் எங்களுடைய சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க, டைரக்டராக இருந்தாங்க. அப்பொழுது எல்லாருக்கும் ஒரு சண்டே கிளாஸில் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, நான் இன்னும் கிளாஸ்லாம் ஆரம்பிக்கல, 2.5 வயசு 3 வயசு இருக்கனால, என் பிள்ளைக்கும் ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னாங்க. அவர் இல்லை, வசனத்தை சொன்னாதான் கிஃப்ட்டு. பாஸ்டர் பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும், வசனத்தை சொன்னாதான் கிஃப்ட்டு. அந்த நாளில் தான் பயங்கரமான ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். நான் அன்றைக்கு உட்கார்ந்து சங்கீதம் 23 நான் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சேன். சரிங்களா? 2.5 வயசில். கர்த்தர் எனது மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்தேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை, யாருக்கு தெரியுதுன்னு டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நான் இப்போ ஆக்சுவலாக, நீதியின் பாதையில் என்னை நடத்து. நான் போட்டாங்களா மேலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு, தேவரீர் உம் கோலும் உமது தடியும் என்னை என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு, அதுக்கப்புறம் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் என்ன பண்ணுது, நிரம்பி வழியுது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். ஆமேன். இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கிடச்சிது அன்றைக்கி. சரிங்களா? ஒருவேளை அன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்க்காக நான் இந்த ஒருவேளை இதை மனப்பாடம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சிறிய வயதிலிருந்து தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணுகிறதின் ஆசீர்வாதத்தை இன்று நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்போது அது உங்களை நடத்தும். பெற்றோருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்பொழுது அது உங்களை நடத்தும். ஸோ மகளுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, பாவம். ஏன்னா நிறையா பாஸ்டர் பிள்ளைங்க, நானும் சில கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கேன். பாஸ்டர் பிள்ளைங்கன்னா எடுத்த உடனே ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த காரியத்தை நான் போகிற எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். நான் எங்களுடைய தாத்தா பாஸ்டராக இருந்தேன், அப்பா பாஸ்டராக இருக்கிறாங்க. நான் பிறந்து 3வது நாளே எனக்கு பேர் வச்சாங்க. என்ன பேர் தெரியுமா? குட்டி பாஸ்டர். 3வது நாள். சரிங்களா? அப்போது குட்டியாக இருந்தால் பாஸ்டராக இல்லை, இப்போ குட்டியாக இல்லை ஆனால் பாஸ்டராக இருக்கிறேன்.
சரிங்களா? எப்படியோ கர்த்தருடைய சித்தம் நிறைவேறிச்சு என்னுடைய வாழ்க்கையில். ஜனங்க வந்து இந்த காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை அது உள்ளே இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காரியம் இது எனக்கு கொடுத்து யோசிக்கணும்னு ஞாபகம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய பெற்றோர் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை பற்றி நான் வளரும்பொழுது எதை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் வேதத்துலேருந்து ஏதாவது உதாரணத்தை சொல்லிடுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டில் நாய் வந்து திடீர்னு வாந்தி எடுத்துருச்சு. உடனே எங்கள் அம்மா வசனம், நாய் என்ன பண்ணுமா, தன் கக்கினதை இதெல்லாம் இது நீ வந்து சயின்டிஃபிக்காக நீ போய் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ வேதத்தை வாசிக்கிறது உனக்கு தெரியும். வேறு ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது திடீர்னு வேதத்துலேருந்து ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க. நாய் எப்படி வந்து லாசருவினுடைய புண்ணை நக்குச்சு, அது ஒரு மெடிசனாக இருந்தது. அப்பா நிறைய சொல்லியிருக்காரு நான் வளரும்பொழுது. ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம், எங்களுடைய பாட்டி இருந்தாங்க, சந்திரலீலா பாட்டி, பாஸ்டர் சந்திரலீலா அவர்கள் என்னை ரூமை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்களுடைய கடைசி நாட்களில், பா நீ நல்லா கீபோர்டு வாசிக்கிற, வேதத்தில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரியுமா, அநேக இசை கருவிகள் வேதத்தில் காணப்படுகிறது. சங்கீதத்தை வாசிப்பது நெகினோத் என்கின்ற சொல்லுகிற இதை போன்று இருக்கிற அநேக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேதத்தில் இருக்குன்னு சொல்லி நான் வளர்கிற நாட்கள் அனைத்தும் அவர்கள் என் கூட பேசிக்கொண்டே இருந்த காரியங்கள் எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. நான் இன்றைக்கு அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். மக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யூ ட்ரெயின் அப் இன் த வேர்ட் ஆஃப் காட், ட்ரெயின் வித் யோர் வேர்ட்ஸ். உங்களுடைய வார்த்தையின் மூலம் காரியங்களை சொல்லுங்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் எங்கேருந்து வந்ததுன்னா மகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இந்த காரியங்கள் மகளுடைய வாழ்க்கையில் வரும்போது ஆட்லினுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்கின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ட்ரெயின் ஹர் இன் யோர் வேர்ட்ஸ். அதே நேரத்தில் எல்லாம் ஞாபகம் வச்சு என்ன தெரியுமா? கெட்ட வார்த்தை எதுவும் நம்முடைய வாயில் வர வேண்டிய அவசியமே இல்லை. வராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பிள்ளைக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னா, கெட்ட வார்த்தை பேசாதம்மான்னு சொல்கிறதுல இல்லை, நம்ம கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறதுல தான் ஒரு பெரிய சாட்சி அது காணப்படுகிறது. ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் அது காணப்படும். ஆகவே மகளுடைய வாழ்க்கையை குறித்து பேசும்போது சில சேட்டைகளை பண்ணுவாங்க. சேட்டை பண்ணும்போது என்ன, ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க. சில கேள்விகள் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அனாயிங் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க. ஒரு போதகர் சொன்னார், அவருடைய மகன் வந்து ரொம்ப அதிகமாக பேசுவானா. அவனை பார்த்து சொல்கிறது, டேய் நீ பாஸ்டராக வரோடா அப்படின்றாங்களா. இவ்வளோ பேசுறியா, நீ நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், எடுத்த உடனே நீ பேசுறியான்னு சொல்லி அவங்கள சபிக்காதீங்க. உங்களுடைய வாயில் என்ன வரட்டும், ஆசீர்வாதம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருலாம். ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசுகிறவர்கள், ஐ ட்ரெயின் them up with your words. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், எபேசியர் 6:4 நான் அப்படியே வாசித்துறேன். பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சரிங்களா? ட்ரெயின் them with your deeds. உங்களுடைய கிரியையிலே அவர்களை ஆயத்தப்படுத்துங்கள், அவர்களை நடத்துங்கள். எத்தனை பேர் வந்து சிறிய வயதில் எபேசியர் 6:1 மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க? நான் பண்ணியிருக்கேன். எபேசியர் 6:1 என்ன சொல்ல தெரியுமா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு, இதுவே என்னது, பெற்றோர் இதை மட்டும் சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசில். 4வது வசனத்தை மறைச்சிட்டாங்க நமக்கு. ஏன்னா பவுல் என்ன பண்ணுறாரு தெரியுமா? பிள்ளைகளுக்கு மாத்திரம் அறிவுரை சொல்லலை, பெற்றோர்னு சொல்ல. நீங்களும் பிள்ளைங்களை டென்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா நிறையா பெற்றோர் வந்து நல்லா கோவப்படுத்துகிற மாதிரி பிள்ளைங்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கிற வசனம் சொல்லியிருக்குது. பிள்ளைங்க அப்போ நீங்கள் சொல்லணும், 4வது வசனம் என்ன சொல்லுது, நீ நோண்டக்கூடாது என்ன, இந்த மாதிரி தேவையில்லாமல் டென்ஷன் பண்ண. ரெண்டுமே வேதனை வாசன். தேவன் காரியங்களை பேலன்ஸ்டாக பண்ணுகிறவராக இருக்கார். ரைட்டு தானே? நம்முடைய வாழ்க்கையில் அதில் நம்ம பார்க்குறோம், அந்த சிக்ஷையிலும் போதனையிலும் to bring them up in training and admonition. சரிங்களா? ஸோ உங்களுடைய கிரியையிலே அவர்களுக்கு ட்ரைனிங், அவர்களுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக காணப்படுது. நிறைய பேர் வந்து கிரியைன்னு ஒன்று, அப்பா இதுதான் லைசன்ஸ் குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு அப்படின்னு இல்லை. பாஸ்டர் சொன்னாங்க, பிரம்பை கையாளாதவன். சரிங்களா? அப்படின்னா என்ன, நீங்கள் அவர்களை அடிக்கணும் அவசியம் இல்லை. அந்த ஒரு சின்ன பயம் இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அதே நேரத்தில் பெற்றோருக்கும் ஒரு பயம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த காரியங்களை செய்தால் என்னை தட்டி கேட்க தேவன் அதிகாரமாய் வைத்திருக்கிறது யார்? பெற்றோரை. சரிங்களா? உங்களுடைய கிரியைகளிலே அவர்களை வளர்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுது. மற்றவர்களை எப்படி நடத்த வேண்டும், உங்களுடைய கிரியைகளை அவங்களை வழி நடத்துங்க. மற்றவர்கள் மீது எப்படி அன்பு செலுத்த வேண்டும், தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், இந்த காரியங்களை பிள்ளைகளுக்கு உங்களுடைய கிரியையிலே நீங்கள் காட்ட வேண்டியது அவசியமாக. அவங்க கிரியையில் உங்களுடைய அன்பை காட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க கண்ணாடியை பிடிச்சி தூக்கி போடுறாங்க, பயங்கர அன்பை காட்டுறாங்க. அவங்க கிரியையிலே அவர்களை நடத்த வேண்டியது அவசியமாக காணப்படுது. இந்த ஒரு கோட் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்சது. என்ன தெரியுமா? மோஸ்ட் திங்ஸ் ஆர் காட் தென் டாட். காட் தென் டாட் அப்படின்னா,
கற்றுக் கொடுத்து வார்த்தைகளால் கற்றுக் கொடுத்து ஒருத்தர் கற்றுக்கொள்ளுகிறதை விட பார்த்து கற்றுக்கொள்கிறார்களாம். விசேஷமாக பிள்ளைகள், நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுக்கறத விட நீங்கள் செய்கிறத அவங்க பார்த்தாங்கன்னா அதிகமாய் கற்றுக்கொள்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆட்லின் இப்போ அவர்கள் வார்த்தைகள் எவ்வளோ புரியுதுன்னு தெரியல, ஆனால் கண் நல்லா தெரியுங்க உங்களுக்கு, ரைட்டா? உங்களை பார்க்குறாங்க, எவ்வளோட அந்த காரியம் என்ன செய்கிறீங்கன்றதை பார்க்குறாங்க. என்னுடைய சின்ன வயசிலும் நான் 2 வயதாக இருக்கும்பொழுது பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நல்லா அவர்களுடைய பிரசங்கங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா 2 வயசு தான் ஆச்சு. அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்க காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அன்னதினமும் எங்கள் அம்மா நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்னை ரெடி பண்ணிவிட்டு நான் பெட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தாத்தா ரூமுக்கு ஓடுவேன், தாத்தா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவர்கள் அவருடைய கைகளை என் மீது வைத்து என்னை ஆசீர்வதிப்பாங்க. அனுதினமும் அப்படி தான் என்னுடைய நாள் முடியும். சரிங்களா? அவர்கள் இருந்த இந்த உயிரோடு இந்த பூமியில் இருந்த நாள் வரைக்கும் அந்த இமேஜ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர்கள் அவருடைய ரூமில் நான் வந்தோடனே ஏஞ்சி உட்கார்ந்து என் மேலே கை வச்சு என்னை ஆசீர்வதிக்கிறது. அப்படின்னா ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கும்பொழுதும் வார்த்தைகள் அவங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் அவர்கள் பார்க்கிற காரியங்கள், மற்றவர்களை நம்ம எப்படி நடத்துகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்ளும் என்று அவர்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து பார்த்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள அவர்களால் முடியும் என்கின்றதை நான் நிச்சயமாகவே விசுவாசிக்கிறேன். ஸோ உங்களுடைய நடத்தையில் ஒரு உதாரணமாக அவங்களுக்கு இருங்க, ஒரு முன்மாதிரியாய் அவர்கள் இருந்து காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. மோர் இஸ் காட். என்னென்ன காரியங்களை செய்கிறீங்க என்று அநேக பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க அப்பா மாதிரியே சட்டை போட ட்ரை பண்ணுவாங்க, அவங்க அப்பா மாதிரியே செருப்பு போடுறதுக்கு காரியங்களை தன்னுடைய பெற்றோரை போலவே செய்ய அவங்க முயற்சி செய்வாங்க, அம்மாவை போல காரியங்களை செய்யணும். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து தெரிந்து கொள்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அப்பா சொன்னாங்க, எந்த ஒரு கோபத்தினால எங்களை அவங்க அடித்ததே இல்லை, ஆனால் ஒரு பார்வை ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த பார்வை பார்த்தா போதும், தம்பி நீ செய்கிறத நிறுத்தலைன்னா இத்தனை நாள் அடிக்காமல் இருந்தேன்னா உங்களை ஒரு வேளை அடித்தாலும் அடிப்பேன் அப்படின்ற ஒரு பார்வை, ரைட்டா? அந்த பார்வையிலே எனக்கு புரிஞ்சிடும், சரி நான் இருக்கிறத நிறுத்திட்டா போதும், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னுடைய தங்கச்சிங்க இல்லாதபடினாலும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு காரியத்தை. எனக்கு புரிஞ்ச இந்த காரியம் என் தங்கச்சிக்கு புரியாது. சரிங்களா? சில நேரம் சில பிரச்சனை நடக்கும்பொழுது அப்பா அப்படி திரும்பி பார்த்தாருன்னா நான் அப்படியே காரியத்தை என்னுடைய அந்த நடக்கிற விஷயத்தை அப்படியே நிறுத்திடுவேன். ஏன்னா நிறுத்திட்டா அப்பா கோவப்பட மாட்டான். என் தங்கச்சி அப்படி இல்லை டாடி நான் அதை பண்ண பேச பேச என்ன ஆகும், சில நேரம் பெற்றோர் நல்லா பெற்றோர் தெரியும், இவங்க பேசி பேசி எக்ஸ்பிளைன் பண்ணவே நிறைய கோவம் வரும். அவங்களுடைய ஆக்ஷனை நீங்கள் பார்த்துட்டு இதிலிருந்து சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கும் பொழுது உங்களுக்கும் சேஃப்டி, கரெக்டாக? உங்களுடைய பிள்ளைகளுக்கும் காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுற நீங்கள் எல்லா காரியங்களிலும் முன்மாதிரியாக இருக்க தேவனும் கிருபை தருவாராக. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை நான் எப்படி மதிப்போடு நடத்தணும் என்கின்றதை குறித்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்ததே இல்லை, ஆனால் காண்பித்திருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் எப்பா நீ தசம பாகம் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வார்த்தையில் எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்ததே இல்லை. அவங்க செய்ததை நான் பார்த்துருக்குறேன். அனுதினமும் நான் எந்திரிக்கும் பொழுது வேதத்தை நீ வாசிப்பா அப்படின்னு அவங்க வார்த்தையில் எனக்கு சொன்னதில்லை, என்னுடைய கண்களால் அனுதினமும் நான் பார்த்துருக்குறேன். சில பாடங்களை பெற்றோர்களாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளைங்க பார்த்து கற்றுக்கொள்வாங்க. ட்ரெயின் தம் அப், நாட் ஜஸ்ட் இன் யுவர் வேர்ட் பட் இன் யுவர் டீட்ஸ். உங்களுடைய கிரியைகளிலே, உங்களுடைய கரங்களின் காரியத்தின் மூலம், அவங்களுடைய சுபாவத்தின் மூலமாக அவங்களை ட்ரெயின் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ட்ரெயின் தம் வித் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தை அவங்களுக்கு காண்பீங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்லுது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆட்லினுடைய வாழ்க்கையில் சமாதானம் பெருகி இருக்கணும், தீர்க்க ஆயுசு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இருதயத்தில் என்ன பண்ணணும்னு கற்றுக் கொடுங்க. என்ன தெரியுமா? இயேசுவை விசுவாசிக்க கற்றுக் கொடுங்க. அவங்க மகள் வளரும் பொழுது உங்களை நம்புறதை விட இயேசு அதிகமாக மகள் நம்ப ஆரம்பிக்கணும். தாத்தா காரியங்களை அழகாக செய்து கொடுத்துருவாங்க, 2 தாத்தாவோ. அவர்களை விசுவாசிக்கிறதை விட இயேசு அதிகமாக கற்றுக் கொடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள், நம்ம எல்லா பெற்றோர்களும் அதிகமாக முயற்சி செய்கிறது எதற்குன்னா பிள்ளைகளுக்காக. எதையாவது நான் விட்டுட்டு போகணும், நிறையா காரியங்களை விட்டுட்டு போகணும் என்று நம்ம அநேக முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் உலக பிரகாரமான காரியங்களை எவ்வளவு விட்டுட்டு போனாலும் நீங்கள் அதிக காசு விட்டு போனீங்கன்னா அதிக பிரச்சனையும் கூடயே வரும், அதிக
சொத்து விட்டுட்டு போனீங்கன்னா அதுக்கு சண்டைக்கு யாராவது வருவாங்க. அது அந்த உலக பிரகாரமான காரியங்கள் அது சண்டையை சேர்த்து கொண்டு வரும். ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா, இயேசு மீது இருக்கிற விசுவாசத்தை அதிகமாக நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா ஒரு குறையும் வராமல் அவரை நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் அவரை பற்றி கொண்டு இருக்கிற இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் மகளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது she will be blessed in the name of Jesus. தேவன் தொடர்ந்து இந்த மகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த நேரத்திலும் 3 காரியங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ட்ரெயினர் வித் யோர் வேர்ட்ஸ், உங்களுடைய வார்த்தையினால் நடத்துங்க. ட்ரெயினர் வித் யோர் டீட்ஸ், உங்களுடைய கிரியையினால் நடத்துங்க. உங்களுடைய இருதயத்தினால் நடத்துங்க. இயேசுவை குறித்து இருக்கிற விசுவாசம் அதிகமாக மகளில் இருக்கும்படி நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆடின தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you pastor, thank you for your short and sweet message. சுருக்கமாய் மிக நேர்த்தியாய் அவர்களுக்கும் கூடியிருக்கிற நமக்கும் கர்த்தர் பேசியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற ஷாலோம் சபையினுடைய தலைமை போதகராக இருக்கிற அன்புக்குரிய பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்கள் முன்னால் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்கள் ஜெபிப்பார். ஸ்தோத்திரமப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். பிள்ளைகளுக்கு வார்த்தையினாலே நடத்தும்படி, உம்முடைய வார்த்தையிலே நடத்தும்படி நீர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த பிள்ளையை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். பெற்றோருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளையை சரி, ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் விசேஷமானவர்கள். எனக்கு அதில் இருக்கிற சந்தோஷத்தை விட நம் தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்போல்லாம் தெய்வ சமூகத்தில் வர்றேனோ அப்போல்லாம் என் மனதில் நான் நினைக்கிற ஒன்று, பரலோகம் என்னை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். நம்ம வீடியோ எடுத்தால் முகத்தை எடுப்போம், அதை யாரை எடுக்கிறோமோ அவங்கள மட்டும்தான் எடுப்போம். அதிகபட்சம் அவங்க பேசுகிற வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் நம்மளால் மிச்சம் செய்ய முடியும். இங்கே எல்லாரையும் வீடியோ எடுக்க இப்போ முடியாது. சரி, அதனால் எல்லாருக்கும் அப்புறம் கேமரா வைக்க வேண்டியதுதான். வச்சாலும் என்ன அதிகம் செய்ய முடியும்? மேக்சிமம் அந்த அசைவு, அது மாத்திரம் பேச்சை மட்டும்தான் பதிவு செய்வார். ஆனால் பரலோக தேவன் மனுஷனுடைய நடைகளை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். இங்கே தேவன் நம்முடைய கண்கள் நம்ம எல்லாரையும் பார்க்குது. எந்த அளவில் பார்க்குறாருன்னா, நம்முடைய நினைவுகள், நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்கள், நம்முடைய தாகங்கள், நம்முடைய பெருமூச்சுகள், நம்முடைய குமுறல்கள், இருதயத்தின் ஏக்கங்களை எல்லாம் கர்த்தர் பதிவு செய்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்கள்? நல்ல பதில் தருகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நம்ம எல்லோரும் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கோம். உங்களோடு கூட சேர்ந்து இருக்க தேவன் எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை வசனத்தை மட்டும் வாசித்தர்றேன், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிடுறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம்,
உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கு நான் தேவனாய் இருக்கும்படி உனக்கும் உனக்கு பின் வரும் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி. அதை மறந்துடாதீங்க. அவளுக்கும் அவர் தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறது, எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் ஸ்தாபிப்பார். ஆண்டவர் அந்த உடன்படிக்கைக்குரிய தேவன், அவர் உங்கள் பிள்ளையோடு இருப்பார். ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக சாமுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட குடும்பத்தோடு இருக்கிற ஒரு வாய்ப்பை கிடைத்ததை நினைத்து பாக்கியமாக நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, பாஸ்டர்ஸ் எல்லோரும் நீங்கள் இருக்கிறது, உங்களை எல்லாரோடு பார்க்கறது, உங்களோடு இணைந்து நிற்பதை பாக்கியமாக கருதுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் பரலோக நோய் பார்க்கிறது. எனக்கு என் இயக்கமெல்லாம் பரலோக நோய் கவனிக்கிறது. பரலோகத்தின் தேவன் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நன்மைகளை வரப்படும். அதில் ஒன்று மட்டும்தான் சொல்லி முடிக்கிறேன். அவளுக்கும் தேவனாக இருக்கும்படி கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன் இருக்கிறார். கர்த்தர் தேவனாக இருப்பாரானால் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி பிள்ளைக்கும் எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. தாத்தாவுக்கு கிடைச்ச மாதிரி மகனுக்கு கிடைக்கும், மகனுக்கு கிடைச்ச மாதிரி பேரப்பிள்ளைக்கு கிடைக்கும். இங்கே இருக்கிற இவர்களுக்கு ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இவர்களுக்கு மட்டுமல்ல, கர்த்தரை தெய்வமாய் கொண்டது விருதாவாய் போகாது. கர்த்தரை நம்புகிறது விருதாவாய் போகாது. கர்த்தரை சேவிக்கிறது விருதாவாய் போகாது. கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறது விருதாவாய் நீ சூப்பரான கடவுளுடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பேசுகிறது கேட்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பாஸ்டர் நீங்கள் எப்படி நினச்சிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் காலத்தில் எங்கள் பிள்ளைகள் எழுந்து நிற்கும்போது நாங்கள் வி ஆர் ஸோ ஹாப்பி, வி ஆர் ஸோ ப்ரௌட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இப்படியெல்லாம் நடத்துகிற விதத்தை நினைக்கும் போது பாக்கியமாய் கருதுகிறேன். அதை சொல்லுகிறேன், உனக்கு மட்டுமல்ல, நாட் ஓன்லி ஃபார் யூ. நான் உனக்கு மட்டும் தேவன் அல்ல, உன் பிள்ளைகளுக்கும் உனக்கு பின்னாடி வருகிற பிள்ளைகளுக்கும் நான் தேவனாக இருக்கும்படி. ஆமென். கர்த்தரே நமக்கு தேவனாக இருப்பாரா? கர்த்தரே நம்ம பிள்ளைகளுக்கு தேவனாக இருப்பாரா? கர்த்தரே நம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தேவனாக இருப்பாரா? எத்தனை பேர் என்னோட ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன் சொல்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி ஆவதா? ஆமேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படி ஆவதா? அவர் உங்களுக்கு தேவனாக இருப்பாராக. அவர் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனாக இருப்பாராக. உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அவரே தேவனாக இருப்பாராக. வேற யாரும் தேவனாக இருக்கக்கூடாது. வேற யாரும் தேவனாக இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, சொத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு வீடு ஆஸ்தியெல்லாம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, கற்பனையை கை கொண்டு தேவன் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுகிறதை சேர்த்து வைக்க கிருபை தருவாராக. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்லுங்க. அவர் எனக்கும் தேவனாக இருப்பாராக, என் பிள்ளைகளுக்கு தேவனாக இருப்பாராக, என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஒருவரே தேவனாக இருப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்திருந்து இந்த பிள்ளைகளை நீட்டி கைகளை உயர்த்தி, உங்களுடைய கைகளை முடிந்தவர்கள் நல்ல மனசார ஜெபிக்க போகிறோம். நான் ஒரு ஆள் மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த சிபுக்காக ஸ்தோத்திரம், மனைவி கொடுத்த அருமையான மகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஒரு வருடம் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் தேவனா இருக்கிறார், அவர் தேவனா இருக்கிறார், அவர் தேவனா இருக்கிறார். கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் தேவனாகவே இருப்பாராக. இன்னும் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஒருவர் மட்டும் தேவனாக இருப்பாராக. உலகம் தேவனாய் வரக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எதுவும் நம்ம பிள்ளைகளுக்கு தேவனாய் வரக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எந்த சூழ்நிலைகளும் தேவனாய் மாறக்கூடாது. காலங்கள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம். சிச்சுவேஷன் மேபி சேஞ்ச். ஹல்லேலூயா. காரியங்கள் வித்தியாசப்படலாம். நம்ம காலத்தில் இருந்ததெல்லாம் டெக்னாலஜி வித்தியாசப்படலாம். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தரே தேவனாக இருப்பாரா? எல்லாரும் கை நீட்டி இந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே,
ஆண்டவர் இந்த புது வருஷத்தில் முதல் வருஷத்தில் ஸ்தோத்திர ஆராதனையில் கர்த்தரே தேவனாக இருப்பாரா? சொல்லுங்க உங்கள் வாயை திறந்து சொல்லுங்க. நம்ம என்ன கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இதை கொடுத்துட்டு போவோமாக. இவளுக்கு நீரே தேவனாக இருப்பீரா, இவளுக்கு நீரே தேவனாக இருப்பீரா. ஒரு ராகாபா சந்தரபா லமனபா. அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் கர்த்தர் ஒருவரே தேவனா. சந்துல மக்கரக ஜிங்கல மலங்கர பௌதி அந்தரானா அப்தனக சகல பௌ ரமண பலவா. வேறு எதுவும் தேவன் அல்ல, வேறு யாரும் தேவன் அல்ல, வேறு எந்த காரியமும் தேவன் அல்ல, எந்த டெக்னாலஜியும் தேவன் அல்ல. கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே தேவனாக இருக்க எல்லா அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பாரா, எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாரா, எல்லா வாய்ப்பு வசதிகளை கர்த்தர் கொடுப்பாரா, எல்லா அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பாரா, எல்லா நன்மைகளை கர்த்தர் கொடுப்பாரா, எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாரா, எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பாரா. கர்த்தரே தேவனாய் பிள்ளைக்கு இருப்பீராக. நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். சுபுவை ஆசீர்வதிக்கிறோம், மகளை ஆசீர்வதிக்கிறோம், அவர் கொடுத்த மகளை ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய குடும்பத்தை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு மகிமையாக இருப்பார்களா? எந்த இடத்துல என்ன வரைபட வைத்தீரோ அந்த இடத்துல வரைபடத்தில் இவர்கள் பிரகாசிப்பார்களாக. தேவனுடைய வரைபடத்தில் இவர்கள் ஆயிரமாய் பிரகாசிக்கும்படி எல்லா கிருபைகளையும் தொடர்ந்து தருவீராக. இன்றைக்கு கலந்து கொண்ட எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் ஊழியர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பாராட்டுகிற இறக்குகளை நினைக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களில் பாராட்டுகிற இறக்குகளை நாங்கள் நினைக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளில் பாராட்டுகிற இரக்கங்களை நினைக்கிறோம். உங்கள் அழைச்ச அந்த அழைப்பை நினைக்கிறோம் ஆண்டவரே. அந்த அழைப்பினால் எங்களுக்கு கொடுக்கிற மேன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர். தகுதி என்று எங்களிடத்தில் இல்லையப்பா, ஆனால் நீ பாராட்டுகிற இரக்கங்கள் எவ்வளவு பெரியதா ஆண்டவர். நாங்கள் உமக்கே மகிமை தருகிறோம் ஆண்டவர், உமக்கே நாங்கள் மகிமை தருகிறோம் ஆண்டவர். கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது ஆண்டவரே. நீ தலைமுறை தலைமுறையாய் நிற்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கொடுப்பீராக. இங்கே வந்திருக்கிற விசுவாச மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு என்னெல்லாம் தருகிறீரோ அதை எல்லாரும் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இவருடைய குடும்பங்களுக்கு கொடுப்பீராக, இவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எங்களுக்கு தேவனாய் இருக்கிறது போல எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் தலைமுறைகளுக்கும் நீரே தேவனாய் இருப்பீராக. இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்திருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன், எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தேவனாக இருந்து தம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுவீராக. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே ஆமென். இப்பொழுது கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சந்தோஷம் வழிநடத்தல் இயேசுவின் வருகை வரைக்கும் நம்மோடும் இந்த அருமையான மகளோடும் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் ஆமேன்னு சொல்லாமா? சத்தமாக ஆமேன்னு சொல்லாமா? சந்தோஷமாக ஆமேன்னு சொல்லுவோமா? காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிடம் அமர்ந்து கொள்ளுங்கள். கேக் கட்டிங் முடிந்த பிற்பாடு ஸ்தோத்திரம் முடிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை. கேக் கொண்டு வாங்க, சீக்கிரம், நேரம் இல்லை. இங்கே வச்சுக்கிறீங்களா? எங்கே? அங்கேயா? அங்கேயா? சரி, கொண்டு வாங்க, மேலே கொண்டு வந்துடுங்க. கேக் கட்டிங் பாஸ்டர் ரீட்டா விசுவாசம் அவர்கள் வந்து அசிஸ்ட் பண்ண அன்போடு கேட்கிறேன். வாங்க. பாட்டு பாட போகிறீங்களா? நான் தான் தாத்தா. வாங்க, நீங்கள் வாங்க, நான் கூட நீங்கள். ஸ்தோத்திரம். வாங்க தாத்தா, வாங்க. பெரிய தாத்தா நடக்க முடியாது, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு மகள் ஆட்லினுக்காக
நன்றி. கொடுத்த புதிய வருடத்திற்காக நன்றி. இந்த ஒரு வருடம் கர்த்தருடைய கரம் குடைந்து பாதுகாத்தபடினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா பிள்ளையை ஆசீர்வதிங்க. பிரியமான ஆட்லினே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த பெற்றோர்களுக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து பிள்ளையை காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆன் பண்ணலையா? கீபோர்டு ஆன் பண்ணலையா? வா ஆல் கீபோர்டு. செக் செக். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Adeline. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless dear Adeline. May God bless you, dear. Happy long life to you. Happy long life to you. Happy long life, dear Adeline. Happy long life to you. Amen. Thank you so much. நிறைவாக நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் நன்றி சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் நன்றி சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய பேரமகள் ஆட்லின் லாயிஸ் இப்போரால் அவங்களுடைய முதல் பிறந்தநாள் விழாவில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்து ஸ்தோத்திரம் செலுத்தும்படி இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறோம். பாஸ்டர் கிங்ஸ்லி அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்களும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறோம். இந்த ஒரு வருடம் கிருபையாக நடத்தினதில் வந்து பங்கு பெற்ற அருமையான அனைத்து தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய தாசர்கள், அவர்களுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். உறவினர்களுக்காக, சபையாருக்காக, கூடி வந்து ஆசீர்வதித்து ஜெபித்த யாவருக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஆகாரம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் மேல் தளத்தில் ஆகாரம் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். அதனால் எல்லோரும் நீங்கள் மேலே போகலாம். ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் என்னுடைய இடது பக்கத்தில் இந்த இடத்துல ஒழுங்கு செய்கிறோம். அதனால் ஊழியர்கள் கொஞ்சம் பொறுத்திருப்பீர்களானால்